என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் என்ற நீ நாவல் பகுதி 19. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வேதா ஆராத்யா இருவருக்கும் இடையில் வரும்போது இருந்த நெருக்கம் திரும்பி செல்லும் போது இல்லை என்பதை அப்பா தாத்தா கண்டு ஒருவரை ஒருவர் கவலையோடு பார்த்து கொள்வதை வேதா ஆராத்யா இருவரும் கவனிக்கவே செய்தனர். ஆனாலும் அவள் எந்த உணர்ச்சியும் அற்றவள் போல் அமர்ந்திருந்தாள். வீட்டை அடைந்து விட்டனர். அறைக்குள் வந்ததும், ஆராத்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேதா ஏதோ கூற வர, மிஸ்டர் வேதா, நம்ம 2 பேருக்கிடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இப்ப நடந்த இந்த கல்யாணம் 1 வருஷம் தான் நீடிக்கும். அதுக்கப்புறமா நாம 2 பேரும் பிரிஞ்சிடுவோம். அது வரைக்கும் என்னுடைய கணவரா நீங்க நடிக்க ஒத்துக்கிட்டாலும் அதுக்கான கூலிய பத்தி நாம 2 பேருமே பேசிக்கல என்று கூறி அவன் வாயை அடைத்தாள். அவளது இந்த வார்த்தை அவன் இதயத்தில் ஈட்டியாக தைத்தது. என்ன கூலியா? கோபமாக அவன் கேட்க, ஆமா, கூலியே தான். நான் பேரும் பேச விரும்பல. ஒரு நிமிஷம் இருங்க. பீரோவின் அருகில் சென்றவள் செக்கை எடுத்து அதில் கையெழுத்தை மட்டும் இட்டு அவனிடம் நீட்டினாள். தொகை, டேட்டு 2யும் நான் எழுதல. என்னுடைய அக்கௌண்ட்ல 5 கோடிக்கு மேல இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவையும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற மொத்த காசையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் எனக்கு இந்த பிரச்சனை இல்ல. ஏளனமாக அந்த செக்கை பார்த்த வேதா, மாமா கூட இதே மாதிரி ஒரு செக்கை எனக்கு கொடுத்தாரு. அது இப்பவும் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. அதோட இதையும் வச்சுக்கங்க. அவள் செக்கை நீட்டிக்கொண்டே நிற்க, உன்னோட பணத்திமிரை என்கிட்ட காட்டாத ஆராத்யா, கோபமாக வேதா கத்த. எதுக்காக தேவையில்லாம கத்துறீங்க? நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். அதுக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஓ அப்படியா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்தோமே, அதுக்கும் சேர்த்துதான் இந்த செக்கா? அவன் கோபமாக கேட்க, அப்படியும் வச்சுக்கலாம் என்று கூறியவள் அந்த செக்கை மேஜை மீது வைத்து அதன் மீது பேப்பர் வெயிட்டை தூக்கி வைத்தாள். இது உங்களுக்கானது. இது இங்கேயேதான் இருக்கும். ஆராத்யா, நீ என்ன ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்க. பிளீஸ் வேதா, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அவள் வார்த்தைகளில் துளி கூட கோபம் இருக்கவில்லை. மிகவும் பொறுமையாக தான் பேசுகிறாள். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தில் ஈட்டியாக அல்லவா பாய்கிறது. வேதாவுக்கு கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது. பற்களை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் அறையிலிருந்து வெளியே சென்றான். வேதா அந்த அறையில் அப்படியே கிடந்து உறங்கியும் விட்டான். ஆராத்யா உடை மாற்றிய பின் படுக்கையில் வீழ்ந்தாள். வேதா வருவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் வரவில்லை. வெகு நேரமாகியும் அவனை காணாததால் எழுந்து வெளியே வந்தவள் திறந்திருக்கும் பக்கத்து அறையில் அவன் கிடந்து உறங்குவதை கண்டு திரும்பி படுக்கையில் வந்து வீழ்ந்தாள். ஆனால் வேதா விழிமூடி மட்டும்தான் படுத்திருந்தான். ஆராத்யா வருவாள், தன்னை அழைப்பாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றம். அவன் அந்த அறையிலேயே படுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் காலை ஆராத்யா எழுந்ததும் அவள் கால்கள் அவளையும் அறியாமல் வேதா உறங்கும் அறைக்கு வந்தது. வேதா இப்போதும் ஆழ்ந்து உறங்குகிறான். திரும்பி வந்தவள் குளியல் அறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தாள். கண்ணாடி முன் நின்று தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் போது திறந்திருக்கும் கதவில் யாரோ தட்டுகிறார்கள். கண்ணாடி வழியாகவே யார் என்று பார்த்தாள். அரைவாசலில் வேதா நிற்கிறான். அவள் மனம் ஏனோ வலித்தது. தன் செயல் அவனையும் இப்படித்தானே காயப்படுத்தும் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை. எஸ் என்றாள். உள்ளே வந்தவன், நான் உங்ககிட்ட, சாரி மேம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். தொண்டைக்குள் வேதனையின் உருளை ஒன்று சிக்கிக் கொண்டு அவளை பாடாய்படுத்தியது. அதை மென்று விழுங்கியவள், எஸ் சொல்லுங்க மிஸ்டர் வேதா. எதுக்காக மேம் என்ன இப்படி பழி வாங்குறீங்க? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? தப்பா? நீங்க ஏதும் தப்பு செஞ்சதா நான் சொல்லலையே. அப்புறம் எதுக்காக என்ன இப்படி தண்டிக்கிறீங்க, பழி வாங்குறீங்க? தண்டிக்கிறேனா? நான் எங்க வேதா உங்களை தண்டிக்கிறேன்? சிறைப்பட்ட உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கதான் நான் ஆசைப்படுறேன். கண்ணாடி முன்னின்று தன் கூந்தலை சரி செய்தபடியே அவள் பேசுகிறாள். புரியல? சாரி வேதா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்ற மாதிரி நீங்களும் உங்களுக்கு துரோகமே நினைச்சிட்டு போனாலும் உங்க காதலி தான் வாழ்க்கை, அவ இல்லாம ஒரு வாழ்க்கை இல்லன்னு நினைப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அது தெரியாம அவசரப்பட்டு நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் இது ஒரு ஒப்பந்த கல்யாணம் தானே. சௌந்தர்யாவுக்கு ஏதும் பிரச்சனை வந்தா ஓடோடி போய் அவளை காப்பாத்திடலான்னு பாவம் நீங்க நினைச்சது தெரியாம என்னுடைய சுயநலத்துக்காக சுயநலமா சிந்திச்சனா உங்க கூடவே வாழ்ந்துடலான்னு தப்பு கணக்கு போட்டு அத உங்ககிட்டயும் சொல்லிட்டேன்.
என் மேல பரிதாபப்பட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான். இப்ப நானே அந்த தப்ப திருத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இனி சௌந்தர்யாவை நீங்க எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் தாராளமா காப்பாத்தி அவளையே கல்யாணம் செஞ்சுக்கலாம். அதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரவும் மாட்டேன். ஸ்டாப் இட் ஆராத்யா. நான் சௌந்தர்யாவை காப்பாத்த நினைக்கிறது ஒரு மனிதாபிமானத்துல தானே தவிர அவளை மனைவி ஆக்கிக்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. அப்படி ஒரு தப்பான எண்ணம் என் மனசுக்குள்ள துளி கூட இல்ல. ஆராத்யா அருகில் வந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு சேர்த்தான். அவள் விழிகள் பனித்திருக்கிறது. அவள் விழிகளை பார்த்தபடியே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஆராத்யா. நீயும் என்ன நேசிக்கிறேன்னு தெரிஞ்சதும் உன்னை இன்னும் உயிரா நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். உன்னோட கலந்ததும் உன்னை என்னால பிரிச்சு பார்க்கவே முடியல. நான் தான் நீதான் நான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீதான் நான் யாரோன்னு நினைக்கிறேன். இல்ல வேதா, அப்படி நினைக்கிற மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. வேதா மார்பின் சூடு ஆராத்யா உடலில் மெல்ல பரவுகிறது. அவனிடம் இருந்து விலகியவள், நீங்க தான் நான் தான் நீங்கன்னு நீங்க நினைச்சிருந்தா எதுக்காக சௌந்தர்யாவுக்கும் உங்க அத்தைக்கும் நீங்க உதவி பண்றத என்கிட்ட இருந்து மறைக்கணும்? ஆராத்யா, நீ அத தப்பா நினைச்சுக்கிற, என் மேல கோவப்படுற. அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து மறைக்க நினைச்சேனே தவிர வேற எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இருக்கல. சாரி வேதா, உங்க உதடு மட்டும்தான் இப்படி பேசுது. மனசு வேற எங்கேயோ இருக்கு. சௌந்தர்யாவை நினைச்சு உருகிற உங்களை என்னால கணவரா ஏத்துக்கவே முடியாது. நான் அப்படி ஏத்துக்கிட்டா அது நான் உங்களுக்கு செய்யற துரோகம். சுதந்திர பறவையான உங்களை சிறை பிடிச்ச மாதிரி ஆயிடும். நீங்க உங்க விருப்பத்துக்கு வாழலாம். உங்க விருப்பம் போல எது வேணும்னாலும் செய்யலாம். நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு உங்களை இப்பவே சுதந்திரமாக்கி இருக்கணும். ஆனா அப்பா தாத்தாவை நினைச்சு மட்டும்தான் ஒரு வருஷம் பல்ல கழிச்சுக்கிட்டு என் கூட இருங்கன்னு சொல்றேன். அப்பா தாத்தாவுக்காக தான் இந்த நாடகம்னா நீ இப்போ அவங்கள கூட வேதனைப்படுத்திட்டு தான் இருக்க ஆராத்யா. ஆமா, அவங்கள நான் வேதனைப்படுத்திட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் போய் அவங்க முன்னாடி நின்னு விவாகரத்து பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவங்களால தாங்கிக்கவா முடியும்? அதனாலதான் தப்பு என் மேலதான். நான் தான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு அவங்களுக்கே புரியணும்னு நான் இப்படி நடந்துக்கிறேன். ஆராத்யா, என்னால உன்னை பிரிச்சு பார்க்க முடியல. பிளீஸ் வேதா, ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஏன் முன்னாடி போடுறீங்க? அதுக்கு அவசியமே இல்ல. மனிதாபிமானத்துல ஒரு பொண்ணை காப்பாத்த நினைக்கிறது தப்பான்னு நீங்க கேட்கலாம். அப்படி பார்த்தா வேதா, இந்த உலகத்துல கோடிக்கணக்கான சௌந்தர்யாக்கள் இருக்கவே செய்யறாங்க. அவங்களை எல்லாம் போய் காப்பாத்த வேண்டியது தானே. ஏன் சௌந்தர்யாவை மட்டும் தேர்வு செஞ்சீங்க? இதுல இருந்தே நீங்க இப்பவும் சௌந்தர்யாவை காதலிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியலையா? எனக்கு அது புரியுது. இது புரியாம நான் உங்களை தண்டிக்கிறதா நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அவள் கேட்பது சரிதானே. அவள் கூறியது போன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சௌந்தர்யாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் என்னால் காப்பாற்ற முடியுமா என்ன? அதற்காக சௌந்தர்யாவை அப்படியே விட்டுவிட முடியுமா? இப்படி எல்லாம் இருந்தாலும் சௌந்தர்யாவை அடையும் எண்ணம் அவனுக்கு துளி கூட இல்லை என்பது அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அதை இவனுக்கு எப்படி புரிய வைப்பது? வேதாவால் எதுவும் பேச முடியவில்லை. வேதா, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நான் உங்களை பழி வாங்க நினைக்கல. உங்களை நான் தண்டிக்கல. உங்களை உங்க விருப்பத்துக்கு வாழ நான் அனுமதிக்கிறேன். ஆபீஸுக்கு டைம் ஆகுது வேதா, நீங்க ரெடி ஆகலையா? அவன் எதுவும் பேசாமல் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான். அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த கண்ணீர் ஆராத்யாவையும் அறியாமல் விழிகளில் இருந்து விடுபட்டு கீழே சிந்தியது. ஆராத்யா மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றை பேசுகிறாள் என்று வேதாவும் நன்றாக அறிவான். அவள் விழிகளில் குளம் கட்டி நிற்கும் அந்த கண்ணீரே அதற்கு சாட்சி. ஆனால் இப்போது அவனால் என்ன செய்ய முடியும்? சிறிது நேரத்தில் அனைவரும் ஒரே காரில் அலுவலகம் புறப்பட்டு விட்டனர். அலுவலகம் செல்லும் போதும் சரி, மாலை திரும்பி வரும்போதும் சரி, ஒருவரும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. அப்பா தாத்தா இருவரும் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள் என்பது ஆராத்யாவுக்கும் வேதாவுக்கும் நன்றாகவே புரிந்தது. மாலை வீடு வந்து சேர்ந்ததும் மாடிக்கு வந்த வேதா நேராக பக்கத்து அறைக்குள் செல்ல, வேதா, 1 வருஷம் கணவன் மனைவியா நடிக்கிறதா தான் ஒப்பந்தம். அதை நீங்க மறந்துட வேண்டாம். அப்பாவும் தாத்தாவும் கீழே தான் இருக்காங்க. ஆனா ஏதாவது தேவைக்காக அவங்க எப்ப வேணும்னாலும் மேல வரலாம். நீங்க தனியா படுத்திருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. நீ சொல்லிதான் நான் வெளியே இருக்கேன்றத மறந்துட்டு பேசுற ஆராத்யா. நான் எதையும் மறக்கல வேதா. நான் ட்ரெஸ் மாத்தும் போது மட்டும்தான் உங்களை வெளியே இருக்க சொன்னேன். இப்ப இப்படி பேசுற நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும் இல்லையா? கையில போன் இருக்குல்ல, போன் பண்ணி கூப்பிடலாமே. நான் என்ன 5-6 மணி நேரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன்? 10 நிமிஷம் கழிச்சு நீங்க ரூமுக்கு வர வேண்டியது தானே.
மேடத்துக்கு பிடிக்காம போனா நான் என்ன பண்றது? ஆமா, பிடிக்கலதான். ஆனாலும் 1 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்துதானே ஆகணும். 10 நிமிஷம் கழிச்சு நீங்க ரூமுக்கு வாங்க என்று கூறியவள் அறைக்குள் சென்று மறைந்தாள். 10 நிமிடம் ஆகிவிட்டது. 20 நிமிடம் ஆகிவிட்டது. வேதா வந்த பாடில்லை. கோபமாக அவள் வேதா இருக்கும் அறைக்கு வந்தாள். வேதா அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருக்கிறான். உங்களை தானே 10 நிமிஷம் கழிச்சு ரூமுக்கு வர சொன்னேன். ஓ, 10 நிமிஷம் ஆயிடுச்சா? சாரி, 10 நிமிஷம் ஆனத நான் கவனிக்கல. என்ன கவனிக்கலையா? 1/2 மணி நேரம் ஆச்சு. என் காதுல என்ன பூவா சுத்துறீங்க? புரிஞ்சுக்கிட்டா சரி. போன் பண்ணி கூப்பிட மாட்டேன், வந்தும் சொல்ல மாட்டேன். நானா வரணும்? நீயா வந்து கூப்பிடுவியா இல்ல போனாவது பண்ணுவியான்னு பாக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வந்து கூப்பிடுற மரியாதையெல்லாம் கூட மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கு என்று கூறியவன் அவள் அங்கு நின்று கொண்டிருக்கவே அவளை தாண்டி அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். பற்களை நரநரவென்று கடித்தபடியே அவன் பின்னால் வந்தாள் ஆராத்யா. பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.